ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 3/4 ஸ்லீவ் வந்து ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து வெறும் ஸ்லீவ் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நிறைய 3/4 ஸ்லீவ் வந்துட்டு வேர் பண்ணுறது ஃபேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து எப்படி வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பர்ஃபெக்டான அளவுகளில் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இதோட அளவுகள் வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது அவங்க பாடியிலேருந்து தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ போன தடவை நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். இப்போ வந்து ரெண்டாவது ப்ளவுஸ் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் மறந்துட்டு எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ இன்றைக்கி எடுத்திருக்கேன். அவங்களோட ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 17 இன்ச்சு கை நீளம், சுற்றளவு வந்துட்டு தளவு கை, அதாவது அந்த 17 இன்ச்சுக்கிட்ட வந்துட்டு நான் 9.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 3/4 ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் இருக்கும், அவங்களோட ஸ்லீவ் வந்து இது வரைக்கும் இருக்கும், நல்லா ஹைட்டாக இருப்பாங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ஃபிட்டாக. நம்ம நார்மலாக ப்ளவுஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு 9.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை எப்படி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நார்மலாக சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து லூஸ் வச்சுக்கலாம், சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 11 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல ஒரு அளவு எடுத்திருக்கேன். அது வந்து 10.25 இருக்குது. அப்புறமா வந்து 6 இன்ச்சுங்கிறது நம்ம இங்கே வரும் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து 11.5 இன்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 3/4 ஸ்லீவ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 அளவுகளும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து அழகாக வந்து ஃபிட்டிங்காக இருக்கும், இல்லைன்னா லூஸாக இருக்கும். அதனால் நீ கண்டிப்பாக இந்த 3 அளவு எடுத்துக்கோங்க. நான் இது எப்படி மார்க் பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் 3/4 தைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து கிளாத்து வந்து ஒரு 1.5 மீட்ரு லைனிங் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீதியாகும், அது பாடி சைஸை பொறுத்து கொஞ்சம் மீதியாகும். ஆனால் 1.5 மீட்ரு எடுத்துக்கோங்க. நான் இவங்களுக்கே அப்படி தான் எடுத்திருக்கேன். இவங்க ஒல்லியே தான் இருப்பாங்க, ஆனாலும் வந்து இப்போ 1.5 மீட்ரு தான் எடுத்திருக்கேன். போன தடவை அப்படி தான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஒரு 1.30 எடுத்தால் கூட தான் போதும். சரி வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு, ஏதாவது தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது, நான் 1.5 இந்த தடவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கை நீளம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் என்ன அளவு அதை வரைஞ்சிக்கலாம். 17 இன்ச்சு. ஸோ 17னா தைக்கிறதுக்கு அரைஞ்சி சேர்த்து நம்ம 17.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அவங்க வந்து வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வைக்கத்தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வராது, ஏன்னா சாரியில் லைனிங் ஓகே வெட்டிடலாம், அப்புறம் சாரியில் கிளாத் பத்தாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு இதுதான் அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அதே 17 இன்ச்சு தான் வைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 17.5 இன்ச்சு நான் உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு நம்ம கச்சை பகுதி கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து நீங்கள் 3.5 இன்ச்சு கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஏன்னா ஸ்லீவ் லென்த்து ஜாஸ்தி ஆகிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த ஆம்கோல் கம்மி பண்ணுறது வச்சா தான் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக நம்ம 3 வைப்போமா, இப்போ வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 14 இன்ச்சு 13 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 13க்கு மேலே எவ்வளோ வச்சிங்கனாலும் 3.5 இன்ச்சு இந்த ஆம்கோல் வந்து கம்மி பண்ணி, கச்சை பகுதி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேசிகிட்டே இதையும் வரும் ஃபுல்லாக கோடு போட்டேன், சரி பரவாயில்ல. கை சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு. ஸோ அதில் பாதி வந்துட்டு 4.25. இந்த அளவு வந்து உங்களோட கை லூஸ் எவ்வளவோ அதுலேருந்து 1 இன்ச்சு கண்டிப்பாக சேர்த்து தான் வச்சுக்கணும். 1க்கு மேலே இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 1 கம்மியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷோல்டர் வந்து இழுக்கும், அதனால தான். ஏன்னா கை இப்படி மடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இழுக்கும். அடுத்தது ஆங்கோல் சுற்றளவுங்க. ஆங்கோல் சுற்றளவு வந்துட்டு 7.25 இன்ச்சு. ஸோ எப்பயும் போல் இந்த ஸ்லீவோட உயரம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல 7.25 வச்சுட்டு பச்சை பகுதி கம்மி பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவையும் இங்கே கை லூஸையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலை செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து 2 அளவு நம்ம எடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சுக்கிட்ட 10.25 சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு அரைஞ்சி விட்டு தானே மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம செக் பண்ணுறப்போ அரைஞ்சி சேர்த்து தான் செக் பண்ணிக்கணும். 11 அப்படின்னா 11.5 இன்ச்சு இந்த மேலே கை உயரத்துலேருந்து 11.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு 10.25 வேணும். இது வந்து அந்த 4 இன்ச்சு சேர்த்து 10.5 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப ஆனால் லூஸ் வச்சிடாதீங்க. அதனால் 10.25னா நான் வந்து 10.5 எடுத்துக்கிறேன். 10 அப்படின்னா 5.25 வரும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 5.25 வச்சுட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கே வந்துட்டு 4 இன்ச்சு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லூஸு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது ஃபிட்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக. அடுத்தது 6 இன்ச்சுக்கிட்ட அப்படின்னா 6.5 இன்ச்சு இங்கேருந்து செக் பண்ணிக்கணும். ஸோ 6.5 இன்ச்சுக்கிட்ட எவ்வளோ வச்சுருக்கேன், 11.5. ஸோ 11 அப்படின்னா 5.25. இங்கே வந்து 5.25. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, கரெக்டுங்களா? ரொம்பலாம் வந்துட்டு அளவுகள் வந்து கம்மியாக இல்லை.
ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது இப்படியே தைச்சிங்கனாலும் அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒரு மைல்டான ஒரு லூஸ் தான், அது ஒன்றும் பெரிய சுருக்கத்தை கொடுக்காது, ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஆனால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இப்படி பெண்டாகி வர மாதிரியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, அது கையோட அமைப்பை பொறுத்து. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு இது தேவையில்லை, நாங்கள் சொல்லிடுவேன், தையல் அடிக்கிறப்ப சும்மா அந்த இடத்துல ஒரு தேய்ச்சி லைட்டாக அடிச்சு விட்ருங்க அப்படின்றவேன். இல்லைனாலும் விட்டுறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக 3/4 ஸ்லீவ் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 அளவுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகே, எப்படியும் 3/4 யாரும் அளவு ப்ளவுஸ் அப்படி தரமாட்டாங்க, கை நாம தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தால் நீங்கள் எவ்வளோ லென்த் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுற்றளவு, முட்டிக்கிட்ட அதாவது முட்டிக்கிட்ட ஒரு சுற்றளவு, அப்புறம் 6 இன்ச்சு கிட்ட ஒரு சுற்றளவு, 3 அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 அளவு இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸி தானே, இவங்களுக்கு எந்த ஒரு அளவு வித்தியாசம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கை வரைகிறோம் பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு 6 இன்ச்சோ 10 இன்ச்சோ அது வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே 3 இன்ச்சு தான் இந்த உயரத்தை வந்து கம்மி பண்ணியிருப்போம். ஸோ இந்த வளைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 3.5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கிறப்ப நல்லா இப்படி இறங்கி வரணும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆம்கோல் கிட்டேயும் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வராமல் போயிடும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கை வளைக்கிறதுக்கு இங்கே இந்த சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு நார்மலாக விடுவேன் இல்லைங்களா, இவங்களுக்கு நான் வந்துட்டு 1.5 இன்ச்சு தான் விடுறேன். ஏன்னா அவங்க நல்லா ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு 1.5 இன்ச்சே போதும். ஸோ இங்கே இருந்துட்டு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து வளைச்சு கொண்டு போகணும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல எப்படி கீழே இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நார்மலாக இப்படி உயரம் கம்மியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி இந்த வளைக்கிறது. இப்படி வரப்போ தான் ஐயோ இது கரெக்டாக இருக்குமா என்னன்னு சொல்லி ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ அவ்வளோது. இப்போ வந்து இதை வெட்டி காட்டுறேன் அப்படின்னு. பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு வெட்டிட்டு எப்படி நல்லா வளைச்சி வரணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஏன்னா அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி அது அப்படி தான் இருக்கும். இப்போ சென்டர் பாயிண்டில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம், ஆம்கோல் சுற்றளவுக்கு ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். கை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வெட்டிடலாம். நான் ரொம்ப கம்மியாக விட்ட மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் சேர்த்து விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கீழே மடிச்சு அடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்படி இந்த வளைவு பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சுன்னா அவங்க தைக்கிறப்ப சிரமம். அதனால இந்த கீழே எவ்வளோ துணி விடுறீங்களோ அந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கை வந்து குடஞ்சி விட போகிறோம். கை குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள், இது வந்து 4 துணியும் ஒரே அளவில் இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது. அதனால் அப்படியே 2 எடுத்துக்கிறோம் கிளாத்தை. ஸோ இப்படி ரெட்டையை எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கிறோம், அதாவது அளவு மேலே தெரிய வர மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுக்கிறோம். போட்டு எப்பயும் போல் இது வந்து குடஞ்சி விடுறது தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நார்மலாக ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ சொன்னேன், 7.25 இன்ச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பாதி 3 ஒரு புள்ளி வரும், அந்த இடத்துல இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சென்டர் பாயிண்ட்டு. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு எப்பயும் போல் மார்க் பண்ணிக்கிறோம் உயரம். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வளைச்சி விட்டுரும், அவ்வளோதான். இது வளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 1.5 இன்ச்சில் இருந்து தான் நார்மலாக ஃபஸ்ட்டு வளைச்சிருப்போம். இப்போ என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சுக்கணும். அந்த 1.5 இன்ச்சில் இருந்தே வளைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக முன்னாடி இருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக முன்னாடி இருந்து வளைச்சிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக நான் வரைய துணி நவுந்துக்கிட்டே போகுது. அவ்வளோதான். நம்ம எப்படி வளைப்போமோ அதே மாதிரி தாங்க, இது ஒன்றும் வித்தியாசமாலாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி இருந்தே வந்துட்டு அந்த வளைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா தெரியுதுங்களா வளைச்சது? அவ்வளோதாங்க, ஸ்லீவே வெட்டியாச்சுங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்போம், ஐயோ பெரிய ஸ்லீவ் எப்படி கரெக்டாக வெட்டுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த சுற்றளவு வந்துட்டு கரெக்டாக 3 இடத்துல எடுத்து அந்த அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை.
ஆம்கோல் கச்சை பகுதி வந்து கண்டிப்பாக 3.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஸோ இது 2 தான் வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்புறம் எல்லாம் நார்மலாக நம்ம எப்படி ஸ்லீவ் வெட்டுறோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு கட் பண்ணியாச்சு. அளவுகள் வந்து எழுதிடுற இந்த இடத்துல கை நீளம் வந்துட்டு 17, சுற்றலை வந்துட்டு 9.5 இன்ச்சு. ஸோ அது வந்து இப்படி எழுதிட்டு அப்புறம் உங்களுக்கு ஈஸி தான். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்துட்டு 3/4 ஸ்லீவ் எப்படி பர்ஃபெக்டான அளவில் கட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி தைச்சு பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகேங்க, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.